என்னன்னா அந்த ரைட் சைடில் ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்தை அந்த பக்கமாக உள்ள நுழைஞ்சு வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஸ்பீடு வேண்டாம், ஸ்டேரிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிளச் மட்டும் மெதுவாக ரிலீஸ், ரொம்ப பொறுமையாக. இன்னும் கொஞ்சம் எடுங்க, ரெடியாக இருங்க. இப்போ பின்னாடி யார் வராங்க, முன்னாடி யார் வராங்கன்றதை கவனிச்சுக்கங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். இப்போ எடுங்க, வளைக்காதீங்க, ஃபஸ்ட்டு எடுங்க, வண்டி நவரட்டும். நம்ம அந்த இடம்ல போனோம், இங்கே இல்லை, அந்த ரைட் சைடு. ஓகே, இப்போ அந்த கார் போன பிறகு நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். ரெடி, ஸ்டார்ட். வளைங்க வளைங்க. கிளச்சு ஸ்லோவாகிடுமா, ஃபுல்லாக எடுத்தால் வண்டி போவோம், நமக்கு வளைவு வரணும்ல. இந்த வேகத்திலே பாருங்கள் எவ்வளோ வளையுதுன்னு கவனிங்க. இந்த பக்கம் உள்ள நுழையணும். போதும். மேலே ஏதாவது களை இடிக்குமா அதையும் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வளைங்க. கிளச்சு தான் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏன் இந்த வேகம் பத்தாதா நம்மளுக்கு? ஸ்டடி. அப்படியே லெஃப்ட்டு, ஃபுல் லெஃப்ட்டு, சீக்கிரம். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. இப்போ அது எவ்வளோ வளையுதுன்னு தூரமாக பாருங்கள். இப்போ ஸ்டடி, ஃபுல் ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ கிளச்சை ஃபுல்லாக எடுங்க. ஸ்டேரிங் எப்போவுமே நேராக இருக்கும்போது தான் கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும். இப்போ ஆக்சிலேட்டர் ஸ்டெப்பாக பார்க்காம. ஸ்டேரிங் யூ டர்ன் புரியுதா? ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ. கிளச்சு எடுங்க, கொஞ்சம் ரைட் போயிடலாம். கோ. ஸ்டடினா நீங்கள் லெஃப்ட் வளைக்கிறீங்க, நல்லா பாருங்கள். ஸ்டடியாது, ஸ்டடின்றது ஸ்டேரிங் நேராக இருக்கணும், அதுதான் ஸ்டடி. நீங்கள் லெஃப்ட் வளைச்சி நேராக்கிறதுனால மறுபடியும் லெஃப்டே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்பீட் இன்னும் கொஞ்சம், இன்னும் ஸ்லோ. கிளச். இப்போ நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே ஓரம் வாங்க. லெஃப்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்கா, சின்ன பிரிட்ஜ் தாண்டி ஸ்டாப். அப்படியே லெஃப்ட். மிரர் பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் லெஃப்ட் வரும்போது. இப்போ பிரேக் ஸ்மூத்தாக அப்ளை அப்படியே